வணக்க நண்பர்களே, ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை மீண்டும் சந்திக்க வந்திருக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் வேற எதையும் யோசிக்காம உங்க மனசை மட்டும் கவனிச்சு பாருங்களே. அடேங்கப்பா, அது எங்கெல்லாம் ஓடுதுன்னு பாருங்க. ராக்கெட் விட்ட மாதிரி நேத்து நடந்ததையே நினைச்சு அச்சச்சோ அப்படி நடந்திருக்கலாமோ, இப்படி செஞ்சிருக்கலாமோன்னு ஒரு பக்கம் ஒரே வருத்தம், ஒரே புலம்பல். இல்லனா நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளை மறுநாள் என்ன ஆகுமோன்னு தேவையில்லாத ஒரு கவலை, ஒரு பயம். ஹட, இந்த மனசு இருக்கே, இது ஒரு 24 மணி நேரமும் ஓயாம ஒளிபரப்பாகிற ரேடியோ ஸ்டேஷன் மாதிரிங்க. நல்லது கெட்டது தேவையில்லாததுன்னு எல்லாத்தையும் போட்டு ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்குது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லட்டுமா? இந்த மனசோட இடைவிடாத ஓட்டம் தான், இந்த அர்த்தமில்லாத சிந்தனை சுழல் தான் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட அத்தனை துன்பங்களுக்கும், அத்தனை மன அழுத்தங்களுக்கும், அத்தனை நிம்மதியின்மைக்கும் மூல காரணம்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இதுதான் நிதர்சனம். நம்ம கடந்த காலத்துல செஞ்ச தவறுகளை நினைச்சு வருத்தப்படுறதுனாலயோ, இல்ல எதிர்காலத்தை பத்தி ஓவரா கவலைப்படுறதுனாலயோ, இந்த நிமிஷத்துல நம்ம கையில இருக்கிற சந்தோஷத்தையும் அமைதியையும் கோட்டை விட்டுடுறோம். சரி, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இந்த மன போராட்டத்தில் இருந்து தப்பிக்க முடியாதா? நிச்சயமா முடியும். கடந்த கால வருத்தங்களோட சங்கடியை உடைச்செறிஞ்சிட்டு எதிர்கால பயங்களோட நிழல்ல இருந்து வெளியே வந்து இந்த கணத்துல, ஆமாங்க, இந்த இப்போதே அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த கணத்துல முழுமையா வாழ்றது மூலமா நம்ம ஒவ்வொருத்தராலையும் எல்லையற்ற அமைதியையும் உண்மையான ஆனந்தத்தையும் அடைய முடியுங்கிற ஒரு மாபெரும் ரகசியத்தை அறிய நீங்க தயாரா? அந்த ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்மளை சுத்தி இருந்தாலும் சரி, எவ்வளவு மன அழுத்தங்கள் நம்மளை அழுத்தினாலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அமைதி பூங்காவை, ஒரு நிம்மதியான சோலையை உருவாக்க முடியும். அந்த அமைதி பூங்காவிற்கான வழியை, அந்த சோலைக்கான பாதையை தான் நம் காலத்தின் மிக முக்கியமான ஆன்மீக குருக்களில் ஒருவரான எக்கார்ட் டோல் அவர்கள் தனது உலகப்பெற்ற இப்போதே என்பதன் சக்தி, த பவர் ஆஃப் நவ் என்ற இந்த புத்தகத்தின் மூலம் நமக்கு தெளிவாக காட்டுகிறார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் ஒரு புத்தக அறிமுகம் இல்ல. இது ஒரு அனுபவ பகிர்வு, இது ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பு, இது ஒரு ஆழமான ஆன்மீக பயணம். இந்த பயணத்துல நீங்களும் என்னோட கைகோட்டு நிகழ்காலத்தோட அந்த அற்புத சக்தியை, அந்த எல்லையற்ற அமைதியை, அந்த உண்மையான ஆனந்தத்தை உணர்றதுக்கு தயாரா? வாங்க, ஒரு புது வாழ்க்கையை நோக்கி பயணிப்போம். முதல்ல இந்த புத்தகத்தை நமக்கு அளித்த எக்கார்ட் டோல் அவர்களை பற்றி சில வார்த்தைகள். இவர் ஜெர்மனியில் பிறந்து கனடாவில் வசிக்கும் ஒரு ஆன்மீக போதகர் மற்றும் எழுத்தாளர். இவருடைய வாழ்க்கை ஒரு ஆச்சரியமான திருப்பம் நிறைந்தது. தனது 29வது வயது வரை அவர் கடுமையான மன அழுத்தத்தாலும் ஆழ்ந்த விரக்தியாலும் அவதிப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் இரவு, தாங்க முடியாத மன உளைச்சலில் இனி என்னால் என்னுடனே வாழ முடியாது என்று அவர் உணர்ந்தபோது ஒரு பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு அவருக்குள் நிகழ்ந்திருக்கிறது. அந்த நொடியில் அவரது பழைய நான் அழிந்து ஒரு புதிய அமைதியான பிரகாசமான நனவு அவருக்குள் உதித்திருக்கிறது. அந்த அனுபவம் தான் அவருடைய போதனைகளுக்கும் இந்த புத்தகத்திற்கும் அடித்தளமாக அமைந்தது. இன்று உலகெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் அவருடைய போதனைகளால் ஈர்க்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் தெளிவையும் கண்டடைந்திருக்கிறார்கள். இவர் எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ சம்பிரதாயத்தையோ சார்ந்து பேச மாட்டார். மாறாக மனித நனவின் ஆழமான உண்மைகளை பற்றியே பேசுவார். அறிமுகம்: த பவர் ஆஃப் நவ், அ கைட் டு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மென்ட். இந்த புத்தகம் 1997 வெளியானதிலிருந்து ஆன்மீக இலக்கிய உலகில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது வெறும் ஒரு தத்துவ நூல் மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு, மன அழுத்தங்களுக்கு, துன்பங்களுக்கு ஒரு ஆழமான நடைமுறைக்கு உகந்த தீர்வை முன்வைக்கும் ஒரு வழிகாட்டி. இந்த புத்தகத்தின் மைய கருத்து என்னவென்றால், நமது துன்பங்களுக்கு எல்லாம் மூல காரணம் நாம் நமது மனதுடன் நம்மை முழுமையாக அடையாளப்படுத்திக் கொள்வதும், நிகழ்காலத்தை விட்டுட்டு கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ வாழ்வதும் தான். அட, இது எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா?
நம்மள எத்தனை பேர் இந்த நிமிஷத்துல இங்கே இப்போது என்ன நடக்கிறது என்பதில் முழுமையாக கவனம் செலுத்துகிறோம்? பெரும்பாலும் நம் மனம் ஒன்று கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்கும், அல்லது எதிர்காலத்தை பற்றிய கவலைகளால் பாய்ந்து கொண்டிருக்கும். இந்த இடைவிடாத மன ஓட்டம் தான் நம்மிடமிருந்து உண்மையான மகிழ்ச்சியையும் அமைதியையும் பறித்து விடுகிறது. ஆத்தர் சொல்கிறார், நிகழ்காலம் த நவ் மட்டும்தான் உண்மையானது. அதுதான் நம்ம கையில் இருக்கும் ஒரே ஒரு விஷயம். கடந்த காலம் முடிந்துவிட்டது, எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை. ஆனால் நம் நிகழ்காலம் முழுமையாக வாழ கற்றுக்கொண்டால் நமது மனதின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு நமது உண்மையான இயல்பான, அதாவது அமைதி, ஆனந்தம் மற்றும் அன்பின் இருப்பிடமான இருப்பு, பீயிங் என்ற நிலையை உணர முடியும். இது ஒரு ஆன்மீக புரட்சிக்கு குறைவானதல்ல. இந்த புத்தகம் கேள்வி பதில் வடிவத்தில் மிக எளிமையான மொழியில் ஆழமான ஆன்மீக உண்மைகளை நமக்கு விளக்குகிறது. இது நம்மை நாமே கண்டறியும் ஒரு பயணம், நம் மனதின் சிறையில் இருந்து விடுதலை பெறும் ஒரு மார்க்கம். முதலாவது அத்தியாயம், யூ ஆர் நாட் யுவர் மைண்ட். நீங்கள் உங்கள் மனம் அல்ல. அடா, இந்த மனசுக்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கா? நண்பர்களே, இந்த முதல் அத்தியாயத்திலேயே ஆத்தர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. என்ன தெரியுமா? நீங்க உங்க மனசு இல்ல. அட என்னடா இது, நம்ம மனசு தானே நம்ம யோசனைகள் தானே நம்மளோட அடையாளம்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா ஆத்தர் சொல்றாரு, அதுதாங்க நம்ம பண்ற முதல் தப்பு. நம்ம மனசு இருக்கே, அது ஒரு சூப்பரான கருவி, ஒரு பவர்ஃபுல்லான டூல். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த கருவி நம்மள ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது பாட்டுக்கு ஓயாம ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கு. நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்படுது, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படுது, தேவையில்லாத கற்பனைகளை வளர்க்குது, மற்றவங்களை பத்தி தப்பா முடிவு பண்ணுது. இந்த இடைவிடாத சிந்தனை ஓட்டத்தை தான் கம்பல்சிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுறாரு நம்ம ஆத்தர். மனதின் வியாதி. இந்த ஓயாத மன ஓட்டம் தான் நம்ம மனசுக்குள்ள ஒரு பொய்யான நான், ஒரு சுய நினைவு, சென்ஸ் ஆஃப் செல்ஃப், அதாவது ஈகோவை உருவாக்குது. இந்த ஈகோ தான் நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், இது என்னோடது, அது உன்னோடது அப்படின்னு பிரிவினைகளையும் பிரச்சினைகளையும் வளர்க்குது. நம்மளோட உண்மையான இயல்பு இந்த ஈகோவுக்கு ரொம்ப ஆழத்துல அமைதியா ஆனந்தமா இருக்கு. ஆனா இந்த மனசோட சத்தத்துல நம்மளால நம்ம உண்மையான இயல்பை உணர முடியறதில்ல. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ஆத்தர் சொல்றாரு, முதல்ல நீங்க உங்க மனசோட ஐடென்டிஃபைய பண்ணிக்கிறத நிறுத்தணும். அதாவது என் மனசுல ஓடுற எண்ணங்கள் தான் நான் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை ஒரு சாட்சியை போல எந்த விதமான விமர்சனமும் இல்லாம தூரத்திலிருந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். அட, என் மனசுல இப்படியெல்லாம் எண்ணம் ஓடுதா அப்படின்னு ஒரு பார்வையாளனா இருந்து பார்க்க பழகணும். இதைத்தான் அவர் சிந்தனையாளனை கவனித்தல், வாட்சிங் தி திங்கர் அப்படிங்கிறாரு. நீங்க இப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் உங்க மனசுக்கும் உங்க எண்ணங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளியில தான் ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அந்த இடைவெளியில நீங்க வெறும் எண்ணங்கள் இல்ல, நீங்க அந்த எண்ணங்களை கவனிக்கிற ஒரு ஆழமான அமைதியான நனவு, கான்சியஸ்னஸ் அல்லது இருப்பு, பீயிங் அப்படிங்கிற உண்மையை உணர்வீங்க. இந்த உணர்வு தாங்க மனசோட ஆதிக்கத்தில இருந்து விடுதலை அடைகிறதுக்கான முதல் படி. இந்த அத்தியாயம் நம்ம மனசோட உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் அது நம்மளை எப்படி ஆட்டி படைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான திறவுகோள். உங்க மனசை ஒரு எஜமானனா பார்க்காம ஒரு வேலைக்காரனா பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பாதி பிரச்சனை தீர்ந்த மாதிரி தாங்க. இரண்டாவது அத்தியாயம், கான்சியஸ்னஸ், த வே அவுட் ஆஃப் பெயின். நண்பர்களே, முதல் அத்தியாயத்துல நம்ம மனசோட ஆதிக்கத்தை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டாவது அத்தியாயத்துல நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பெரும்பாலான துன்பங்களுக்கும் மன வலிகளுக்கும் ஒரு முக்கியமான காரணத்தை பத்தி நம்ம ஆத்தர் விளக்க போறாரு. அதுதான் வலி உடல். அட, இது என்னடா புதுசா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நாம சின்ன வயசுலிருந்து அனுபவிச்ச வலிகள், துக்கங்கள், ஏமாற்றங்கள், கோபங்கள், பயங்கள்னு எல்லா நெகட்டிவ் உணர்ச்சிகளும் முழுசா கரைஞ்சி போகாம ஒரு விதமான மிச்ச சொச்சமான நம்ம மனசுலையும் உடம்புலையும் தங்கிடுதாம். இந்த தங்கி போன நெகட்டிவ் உணர்ச்சிகளோட கூட்டுத்தான் இந்த வலி உடல். இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபீல்ட் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு.
இந்த வலி உடல் சும்மா இருக்காதுங்க. அது அப்பப்போ தூங்கிட்டு இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல வெளியில நடக்கிற ஒரு சின்ன நிகழ்வோ, இல்ல ஒருத்தரோட பேச்சோ, இல்ல ஒரு பழைய நினைவோ அத தட்டி எழுப்பி விட்டுடும். அப்படி அது முழிச்சுக்கும் போது நம்ம மனசுக்குள்ள திடீர்னு ஒரு பெரிய புயல் அடிச்ச மாதிரி கோபம், துக்கம், பயம், விரக்தி, பொறாமை, வெறுப்புன்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் உணர்ச்சிகள் பொங்கி எழும். அப்போ நாமளே நமக்கு தெரியாம அந்த வலி உடலோட முழுசா ஐடென்டிஃபை ஆகி அந்த உணர்ச்சிகளோட வெளிப்பாடா தேவையில்லாத சண்டைகளை உருவாக்குவோம். மற்றவங்களை காயப்படுத்துவோம், இல்ல நம்மளை நாமே படுத்திக்குவோம். இந்த வலி உடல் இன்னும் அதிக வலியை அனுபவிச்சு தன்னைத்தானே இன்னும் பெருசா வளர்த்துக்க முயற்சி பண்ணும். இது ஒரு நச்சு வட்டம் மாதிரி. நம்ம தனிப்பட்ட வலி உடல் மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்தோட வலி உடல், ஒரு நாட்டோட வலி உடல், ஏன் ஒட்டுமொத்த மனித குலத்தோட கூட்டு வலி உடல் கூட இருக்குன்னு ஆத்தர் சொல்றாரு. சரி, இந்த வலி உடலோட பிடியில இருந்து எப்படித்தான் தப்பிக்கிறது? இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நிச்சயமா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரே வழி நம்ம நனவு, கான்சியஸ்னஸ் அல்லது விழிப்புணர்வு, அவேர்னஸ். ஸோ வலி உடல் தூண்டப்பட்டு நெகட்டிவ் உணர்ச்சிகள் நம்ம மனசுல பொங்கி எழும்போது நாம வழக்கமா என்ன பண்ணுவோம்? ஒன்று அந்த உணர்ச்சிகளோட சேர்ந்து நாமளும் உணர்ச்சி வசப்படுவோம், இல்லைன்னா அந்த உணர்ச்சிகளை அடக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா ஆத்தர் சொல்றாரு, இந்த ரெண்டுமே தப்பு. அதுக்கு பதிலா அந்த வலி உடல் தூண்டப்படும் போது அதுக்குள்ள என்ன உணர்வுகள் ஓடுது, உடம்புல என்ன மாதிரி உணர்ச்சிகள் ஏற்படுதுன்னு முழுமையான கவனத்தோட எந்த விதமான விமர்சனமும் இல்லாம ஒரு சாட்சியை போல ஒரு சைலண்ட் ஆப்சர்வர்ஸ் மாதிரி பாருங்க. அந்த உணர்ச்சிகளை எதிர்க்காதீங்க, அதை நியாயப்படுத்தாதீங்க, அதுல இருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணாதீங்க. சும்மா கவனிங்க. உங்க கவனத்தோட வெளிச்சத்துல, உங்க விழிப்புணர்வோட முன்னிலையில அந்த வலி உடல் கொஞ்சம் கொஞ்சமா அதோட சக்தியை இழக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வலி உடல் விழிப்புணர்வில்லாத, அதாவது நனவற்ற நிலையில் தான் உயிர் வாழ முடியும். நீங்க அதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே அது கரைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் நிகழ்காலத்துல முழுமையா இருக்கிறது. வலி உடல் எப்பவுமே கடந்த காலத்துல தான் உயிர் வாழுது. நீங்க நிகழ்காலத்துல முழுமையா விழிப்புணர்வோடு இருக்கும்போது கடந்த கால வலி உடலுக்கு அங்க இடம் இல்லை. நிகழ்காலம்தான் வலியிலிருந்து வெளியேறும் உண்மையான வழி. இந்த அத்தியாயம் நம்ம மனசோட இருண்ட பக்கங்களையும் அதிலிருந்து எப்படி வெளிச்சத்துக்கு வர்றதுங்கிற வழியையும் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது. 3வது அத்தியாயம், மூவிங் டீப்லி இன்டு தி நவ், நிகழ்காலத்தில் ஆழமாக செல்லுதல். அட, இந்த நிமிஷம் இவ்வளோ அழகா இருக்கா? நண்பர்களே, நம்ம எல்லோருமே ஒரு விஷயத்தை தேடித்தான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அதுதான் மன அமைதி, சந்தோஷம், மன நிறைவு. ஆனா இந்த விஷயங்கள்லாம் எங்க இருக்குன்னு தெரியாம வெளி உலகத்துல தேடிட்டு இருக்கிறோம். ஆனா ஆத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? உண்மையான அமைதியும் சந்தோஷமும் வெளியில் இல்லைங்க, அது நமக்குள்ளேயே இந்த நிகழ்காலத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த 3வது அத்தியாயம் அந்த நிகழ்காலத்துக்குள்ள எப்படி ஆழமா போறது, அதோட சக்தியை எப்படி உணருது அப்படிங்கிற வழியை நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குது. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம மனசு எப்பவுமே ஒன்று கடந்த காலத்தில் அலைஞ்சிட்டு இருக்கும், இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருக்கும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற நிகழ்காலத்தை அது கண்டுக்காது. ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம வாழ்க்கைங்கிறது இந்த நிகழ்காலத்தில் மட்டும்தான் நடக்குது. கடந்த காலம் வெறும் நினைவுகளா மாறிடுச்சு, எதிர்காலம் இன்னும் வராத ஒரு கற்பனையா இருக்கு. ஆனா இந்த இப்போ அப்படிங்கிற இந்த ஒரு கணம் மட்டும்தான் நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு யதார்த்தம். இது எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா? ஆத்தர் சொல்றாரு, நிகழ்காலம் தான் வாழ்க்கையோட நுழைவாயில். அதுதான் நம்மளோட உண்மையான இயல்போடு, நம்மளோட ஆழமான இருப்போடு, அதாவது பீயிங், நம்மளை இணைக்கிற பாலம். அப்போ இந்த நிகழ்கணத்துல ஆழமா போறதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம மனசோட ஓயாத பேச்சை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க பழகணும். நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களை ஒரு சாட்சியை போல கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்படி கவனிக்கும் போது நமக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளியில ஒரு அமைதி, ஒரு நிசப்தம் இருக்கும். அந்த நிசப்தம் தான் நிகழ்கணத்துக்கான கதவு. அடுத்ததா நம்ம புலங்களை முழுமையா பயன்படுத்திக்க கத்துக்கணும். இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன கேக்குறீங்க, என்ன உணர்றீங்க, என்ன நுகர்றீங்க, என்ன சுவைக்கிறீங்க அப்படின்னு உங்க முழு கவனத்தையும் உங்க புலன்கள் மேல திருப்புங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு பூவை பாக்குறீங்கன்னா அதோட நிறம், வடிவம், அதோட மென்மை எல்லாத்தையும் முழுசா உள்வாங்குங்க.
ஒரு இசையை கேட்குறீங்கன்னா அந்த இசையோட ஒவ்வொரு ஸ்வரத்தையும் உங்க காதுல நிறைய விடுங்க. இப்படி உங்க புலன்கள் மூலமா நிகழ்கணத்தோடு ஆழமா தொடர்புல இருங்க. இன்னொரு முக்கியமான வழி நம்ம சுவாசத்தை கவனிக்கிறது. நம்ம சுவாசம் எப்பவுமே நிகழ்கணத்துல தான் நடக்குது. உங்க மூச்சு உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் அமைதியா கவனிங்க. அதுல எந்த மாற்றமும் பண்ணாதீங்க. சும்மா கவனிங்க. உங்க கவனம் உங்க சுவாசம் மேல இருக்கும் போது உங்க மனசு தானா அமைதியாகி நிகழ்கணத்துக்கு வந்துவிடும். அது மட்டுமல்லாம நம்ம அன்றாட வேலைகளை செய்யும் போது அதுல நம்ம முழு கவனத்தையும் செலுத்துறது மூலமாகவும் நிகழ்கணத்துல இருக்கலாம். நீங்க பாத்திரம் கழுவுறீங்களா? அந்த தண்ணியோட சத்தம், சோப்போட மனம், பாத்திரத்தோட உணர்வு எல்லாத்தையும் கவனிங்க. நீங்க நடக்கிறீங்களா? உங்க கால்கள் தரையில் படுறதையும் உங்க உடம்போட அசைவுகளையும் உணருங்க. இப்படி ஒவ்வொரு சின்ன செயலையும் முழுமையான விழிப்புணர்வோடு செய்யும் போது நீங்க நிகழ்கணத்துல ஆழமா வேரூன்ற முடியும். ஆத்தர் சொல்றாரு, ஆரம்பத்துல நிகழ்கணத்துல இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். நம்ம மனசு மறுபடியும் கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ ஓடிடும். ஆனா விடாமுயற்சியோடு பயிற்சி பண்ணும் போது நிகழ்கணத்துல நிலைச்சு நிக்கிறது நமக்கு இயல்பாகி விடும். அப்போ நம்ம மனசுல ஒரு பெரிய அமைதி, ஒரு ஆழமான சந்தோஷம், ஒரு விவரிக்க முடியாத ஆனந்தம் உருவாகும். அந்த நிலையில நம்மளோட உண்மையான சக்தி வெளிப்படும். இந்த அத்தியாயம் நிகழ்கணத்தோட அற்புதத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. 4வது அத்தியாயம், மைண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் அவாய்டிங் தி நவ். நிகழ்காலத்தை தவிர்க்கும் மனதின் உத்திகள், நம்ம மைண்ட் போன்ற தந்திர வலைகள். நண்பர்களே, நிகழ்கணத்தில் இருக்கிறது எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு போன அத்தியாயத்துல பார்த்தோம். ஆனா ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. நம்ம மனசுக்கு நிகழ்கணத்துல இருக்கிறது சுத்தமா பிடிக்காதுங்க. அது ஒரு குறும்புக்கார குழந்தை மாதிரி. எப்படியாவது நிகழ்கணத்திலிருந்து தப்பிச்சு கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ ஓடத்தான் முயற்சி பண்ணும். ஏன்னா நிகழ்கணத்துல நம்ம ஈகோவுக்கு, நம்ம அகங்காரத்துக்கு வேலை இல்லை. ஈகோ எப்பவுமே கடந்த கால அடையாளங்களோடவோ இல்லை எதிர்கால கனவுகளோடவோ தான் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கும். அதனால நிகழ்கணத்தை தவிர்க்கிறதுக்காக நம்ம மனசு ஏகப்பட்ட தந்திரங்களை, உத்திகளை பயன்படுத்தும். இந்த 4வது அத்தியாயத்துல அந்த தந்திரங்களை பத்தி தான் நம்ம ஆத்தர் நமக்கு விலாவரியா சொல்ல போறாரு. இந்த தந்திரங்களை புரிஞ்சுக்கிட்டா தானே அதிலிருந்து நாம தப்பிக்க முடியும். அப்படி என்னென்ன தந்திரங்களை நம்ம மனசு பயன்படுத்துது? முதலாவது, கவலை மற்றும் பதட்டம். இது மனசோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உத்தி. எதிர்காலத்தை பத்தி, அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, எனக்கு அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, நான் ஜெயிப்பேனா, தோத்துடுவேனா அப்படின்னு இல்லாத கவலைகளையும் பயங்களையும் உருவாக்கி நம்மளை நிகழ்கணத்துல இருந்து தூக்கி எறிஞ்சிடும். எதிர்காலம் இன்னும் வரவே இல்லைங்க, ஆனா அதை நினைச்சே நம்ம நிகழ்கால சந்தோஷத்தை இழந்துடுறோம். 2வது, கடந்த கால வருத்தங்கள் மற்றும் குற்ற உணர்வுகள். அன்னைக்கு நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, இந்த தப்பை நான் பண்ணியிருக்கவே கூடாது, அதனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முடிஞ்சு போன விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறது. நம்ம மேலேயே குற்ற உணர்ச்சியை வளர்த்துக்கிறது. கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, அதை மாற்ற முடியாது, ஆனா அதை நினைச்சே நம்ம நிகழ்காலத்தை நரகமாக்கிட்டோம். 3வது, கோபம் மற்றும் மனக்கசப்பு. மற்றவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவங்க மேல கோபத்தையும் மனக்கசப்பையும் வருஷக்கணக்கா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த நெகட்டிவ் உணர்ச்சிகள் நம்ம நிகழ்கால அமைதியை கெடுத்து நம்ம வலி உடலுக்கு தீனி போடுது. 4வது, சலிப்பு. எனக்கு போர் அடிக்குது, செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த நிமிஷம் ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு நிகழ்கணத்தை வெறுக்கிறது. சலிப்புங்கிறது நிகழ்கணத்தை ஏத்துக்க மனசு மறுக்கிறதோட ஒரு வெளிப்பாடு தான். 5வது, காத்திருத்தல். என் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நாள நல்லா ஆயிடும், எனக்கு அந்த விஷயம் கிடைச்சதும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அந்த பிரச்சனை தீர்ந்ததும் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எதிர்காலத்துக்கு தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. இந்த காத்திருத்தல் மனநிலை நிகழ்கணத்துல வாழ்றத நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடுது. இப்படி இன்னும் பல உத்திகளை நம்ம மனசு பயன்படுத்தி நம்மள நிகழ்கணத்துல முழுமையா இருக்க விடாம தடுக்குது. இந்த உத்திகள் எல்லாமே நம்ம ஈகோவோட தற்காப்பு முறைகள் தாங்க. இந்த ஈகோ தான் பிரச்சனைகளை உருவாக்கி அதுல இருந்து தன்னை ஐடென்டிஃபை பண்ணி உயிர் வாழுது. அப்போ என்ன பண்ணணும்? ஆத்தர் சொல்றாரு, முதல்ல உங்க மனசு இந்த மாதிரி தந்திரங்களை பயன்படுத்துதுன்னு விழிப்புணர்வோட கவனிக்க ஆரம்பிங்க. உங்க மனசு கவலைப்பட ஆரம்பிக்கும் போது, ஹட
என் மனசு மறுபடியும் எதிர்காலத்துக்கு ஓடுதா அப்படின்னு கவனிங்க. கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படும் போது, ஓ, இது ஈகோவோட வேலை அப்படின்னு புரிச்சுக்கோங்க. இப்படி நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த தந்திரங்களோட சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் மெதுவா ஆனா உறுதியா உங்க கவனத்தை மறுபடியும் நிகழ்காலத்துக்கு கொண்டு வாங்க. உங்க சுவாசத்தை கவனிங்க. உங்க புலங்களை பயன்படுத்துங்க. நீங்க செய்யற வேலையில முழுசா ஈடுபடுங்க. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி தாங்க. மனசு மறுபடியும் ஓடும். நீங்க மறுபடியும் அதை பிடிச்சி நிகழ்காலத்துக்கு கொண்டு வரணும். போக போக நிகழ்காலத்துல நிலைச்சு நிக்கிற உங்களுக்கு இயல்பாகிவிடும். அப்போ மனசோட இந்த தில்லால் அங்கடி வேலைகள் எல்லாம் உங்ககிட்ட பழிக்காது. இந்த அத்தியாயம் நம்ம மனசோட இருண்ட சந்து பந்துகளை எல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுது. 5வது அத்தியாயம், த ஸ்டேட் ஆஃப் பிரசன்ஸ், இருப்பின் நிலை. அட, இதுதான் நம்ம உண்மையான வீடா? நண்பர்களே, போன அத்தியாயங்களை நம்ம மனசு எப்படி நிகழ்காலத்தை தவிர்க்குது, அதுக்கு என்னென்ன தந்திரங்களை பயன்படுத்துதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த 5வது அத்தியாயத்துல ஆத்தர் நம்மள நிகழ்காலத்துல இன்னும் ஆழமா வேரூன்ற வைக்கிற ஒரு அற்புதமான நிலையை பத்தி பேச போறாரு. அதுதான் இருப்பின் நிலை, த ஸ்டேட் ஆஃப் பிரசன்ஸ் அல்லது விழிப்புணர்வு நிலை. இதுதாங்க நம்ம உண்மையான வீடு, நம்ம உண்மையான இயல்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பின் நிலைனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க மனசோட ஓயாத சிந்தனை ஓட்டத்திலிருந்து நீங்க விடுபட்டு இந்த நிகழ்கணத்துல முழுமையா ஆழமா விழிப்புணர்வோடு இருக்கிறது தான் அது. அந்த நிலையில நீங்க கடந்த காலத்தை பத்தியோ எதிர்காலத்தை பத்தியோ யோசிக்க மாட்டீங்க. உங்க மனசு அமைதியா இருக்கும். நீங்க உங்களை சுத்தி என்ன நடக்குதோ அதை எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாம ஒரு சாட்சியை போல கவனிப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி, ஒரு நிசப்தம், ஒரு ஆனந்தம் நிறையும். அதுதாங்க இருப்பின் நிலை. இந்த நிலையை எப்படி அடைகிறது? இதுக்கு ஆத்தர் சில வழிகளை சொல்றாரு. சிந்தனைகளுக்கு இடையிலான இடைவெளியை கவனித்தல், நோட்டிசிங் த கேப்ஸ் பிட்வீன் தாட்ஸ். நம்ம மனசுல எண்ணங்கள் ஓயாம ஓடிட்டே இருந்தாலும் 2 எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி, ஒரு சின்ன நிசப்தம் இருக்கும். அந்த இடைவெளியை நம்மால கவனிக்க முடிஞ்சா அந்த நிசப்தத்துல நாம நுழைய முடியும். போக போக இந்த இடைவெளி அதிகமாகி மனசோட சத்தம் குறைய ஆரம்பிக்கும். உள் உடலை கவனித்தல், அவேர்னஸ் ஆஃப் த இன்னர் பாடி. நம்ம கவனத்தை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போய் கை, கால், நெஞ்சு, வயிறுன்னு ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிற அந்த உயிர் சக்தியை, அந்த உணர்வுகளை கவனிக்கிறது. அப்படி கவனிக்கும் போது நாம நம்ம உடம்போட ஆழமா தொடர்பு கொள்வோம். நிகழ்கணத்துல வேரூன்றுவோம். புலன்களை முழுமையாக பயன்படுத்துதல், யூசிங் யுவர் சென்சஸ் ஃபுல்லி. இப்போ இந்த நிமிஷத்துல நீங்க என்ன பாக்குறீங்க, என்ன கேக்குறீங்க, என்ன உணர்றீங்கன்னு உங்க முழு கவனத்தையும் உங்க புலன்கள் மேல திருப்புறது. இது மனசை அமைதிப்படுத்தி நிகழ்கணத்துக்கு கொண்டு வரும். எதிர்ப்பை விடுவித்தல், ட்ராப்பிங் ரெசிஸ்டன்ஸ். நிகழ்கணத்துல என்ன நடக்குதோ அதை எதிர்க்காம அதை அப்படியே ஏத்துக்கிறது. இப்படி இருக்க கூடாது, அப்படி இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள போராடுறதை விட்டுட்டு, சரி இது இப்படித்தான் இருக்கு அப்படின்னு ஏத்துக்கிட்டாலே ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். நிறைய கணவன்மார் மனைவி கிட்ட இப்படித்தான் நடந்துக்கிறாங்க இல்லையா? ஆத்தர் சொல்றாரு, இந்த இருப்பின் நிலை தாங்க நம்மளோட உண்மையான சக்தி மையம். இந்த நிலையில தான் நம்மளோட படைப்பாற்றல் வெளிப்படும், நம்ம உள்ளுணர்வு தெளிவாகும், நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த நிலையில தான் நம்மளோட ஆழமான இருப்போடு, பீயிங், அந்த எல்லையற்ற நனவு பொருளோடு தொடர்பு கொள்கிறோம். இந்த நிலை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ நம்பிக்கைக்கோ சொந்தமானது இல்லைங்க. இது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு இயல்பான நிலை. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம மனசோட சத்தத்தை குறைச்சி இந்த அமைதியான நிலைக்குள்ள அடிக்கடி போயிட்டு வர்றதுதான். இது ஒரு தியானம் மாதிரி, ஒரு ஆன்மீக பயிற்சி மாதிரி. போக போக இந்த இருப்பின் நிலை நம்மளோட நிரந்தரமான இயல்பாகிடும். அப்போ வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத அமைதி இருக்கும். இந்த அத்தியாயம் நம்ம உண்மையான சுயத்தை நோக்கிய ஒரு அழகான பயணம்ங்க. 6வது அத்தியாயம், தி இன்னர் பாடி, உள் உடல். உங்களுக்குள்ளேயே ஒரு சக்தி நிலையம். நண்பர்களே, போன அத்தியாயத்துல இருப்பின் நிலையை பத்தி பார்த்தோம். அந்த நிலையை அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான வழியா ஆத்தர் சொல்றது தான் நம்ம உள் உடலை, இன்னர் பாடியை கவனிக்கிறது. இந்த 6வது அத்தியாயம் இந்த உள் உடலை பத்தியும் அதோட அற்புத சக்தியை பத்தியும் ரொம்ப விரிவாக பேசுது. உள் உடல்னா என்ன? நம்ம பௌதீக உடம்புக்குள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா நம்மளால உணரக்கூடிய ஒரு உயிர் சக்தி ஓட்டம், ஒரு எனர்ஜி ஃபீல்ட் இருக்குங்க. அதுதான் இந்த உள்ளுடல்.
இது வெறும் கற்பனை இல்ல. நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து உங்க கவனத்தை உங்க கைக்குள்ளேயே காலுக்குள்ளேயோ இல்ல உடம்போட எந்த பகுதியிலாவது செலுத்தினீங்கன்னா அங்க ஒரு மெல்லிய உணர்வு, ஒரு உயிர் துடிப்பு, ஒரு சூடு இல்ல ஒரு கூச்சம் மாதிரி ஏதாவது ஒண்ணு உங்களால் உணர முடியும். அதுதாங்க உங்க உள் உடலோட எனர்ஜி. இந்த உள் உடலோட தொடர்புல இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆத்தர் சொல்றாரு, இதுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. முதலாவது, இது நம்மள நிகழ்கணத்துல ஆழமா வேரூன்ற வைக்கும். நம்ம மனசு கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ ஓடும் போது நம்ம கவனத்தை நம்ம உள் உடலுக்குள்ள கொண்டு வந்தோம்னா மனசு தானா நிகழ்கணத்துக்கு வந்துடும். ஏன்னா நம்ம உள் உடல் எப்பவுமே நிகழ்கணத்துல தான் இருக்கு. ரெண்டாவது, இது நம்ம மனசோட ஓயாத சிந்தனை ஓட்டத்தை குறைக்கும். நம்ம கவனம் உள் உடல் மேலே இருக்கும் போது மனசுக்கு யோசிக்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்போ மனசு அமைதியாகி ஒரு ஆழமான நிசப்தம் உருவாகும். மூணாவது, இது நம்ம வலி உடலை கரைக்க உதவும். வலி உடல் தூண்டப்படும் போது நம்ம கவனத்தை நம்ம உள் உடலுக்குள்ள செலுத்தினா அந்த வலி உடலோட சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள் உடலுங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல்ட். அது நெகட்டிவ் எனர்ஜியான வலி உடலை கரைச்சிடும். நாலாவதா, இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். நம்ம உள் உடலோட தொடர்புல இருக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் புத்துணர்ச்சி பெற்று ஆரோக்கியமா இருக்கும். ஐந்தாவது, இது நம்ம ஆழமான இருப்போட தொடர்பு படுத்தும். உள் உடலுங்கிறது நம்ம பௌதீக உடம்புக்கும் நம்ம சூட்சுமமான இருப்புக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் மாதிரி. இந்த உள் உடலை கவனிக்க கவனிக்க நாம நம்மளோட உண்மையான எல்லையற்ற இயல்போடு நெருக்கமாகலாம். இந்த உள் உடலை எப்படி உணர்றது? ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க அமைதியா உட்கார்ந்து கண்ணை மூடிக்கோங்க. உங்க கவனத்தை உங்க கைக்குள்ள கொண்டு போங்க. அங்க என்ன உணர்வு இருக்குன்னு கவனிங்க. ஒரு மெல்லிய கூச்சம், ஒரு துடிப்பு, ஒரு சூடு இல்ல ஒரு விதமான உயிர் சக்தி இருக்கிறத உங்களால் உணர முடியும். அதே மாதிரி உங்க கால்கள், வயிறு, நெஞ்சு, தலைன்னு உடம்போட ஒவ்வொரு பகுதியிலையும் உங்க கவனத்தை செலுத்தி அங்க இருக்கிற உயிர் சக்தியை உணருங்க. ஆரம்பத்துல இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா பழக பழக உங்க முழு உடம்புமே ஒரு எளிமையான எனர்ஜி ஃபீல்டா இருக்கிறத உங்களால உணர முடியும். இந்த உள் உடலோட தொடர்புல இருக்கிறது ஒரு தியானம் மாதிரி. இதை நீங்க எப்ப வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் செய்யலாம். பஸ்ல போகும்போது, ஆஃபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது இல்ல வீட்டில் சும்மா இருக்கும் போது கூட இந்த உள் உடலோட தொடர்புல இருக்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சக்தி நிலையம் இருக்கிறத நீங்க உணர்வீங்க. இந்த அத்தியாயம் நம்ம உடம்புக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. 7வது அத்தியாயம், போர்ட்டல்ஸ் இன்டு த அன்மேனிஃபெஸ்டட், வெளிப்படாததின் நுழைவாயில்கள். அட, நம்ம உலகத்துக்கு அப்பாலும் ஒன்று இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7வது அத்தியாயத்துல நம்ம ஆத்தர் நம்மள ஒரு படி மேல கூட்டிட்டு போறாரு. நம்ம புலன்களுக்கு தெரிகிற இந்த பௌதீக உலகத்துக்கு அப்பால ஒரு சூட்சுமமான வார்த்தைகளால விவரிக்க முடியாத வெளிப்படாத அன்மேனிஃபெஸ்டட் ஒரு உலகம் இருக்குன்னு சொல்றாரு. அதுதான் எல்லா படைப்புக்கும் மூல ஆதாரம். அதுதான் நம்மளோட உண்மையான வீடு அப்படிங்கிறாரு. இந்த வெளிப்படாத உலகத்துக்குள்ள நாம எப்படி நுழைகிறது, அதுக்கான நுழைவாயில்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த அத்தியாயத்துல அவர் விளக்க போறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது, இவ்வளவு ஆச்சரியமானது. ஆனா நம்ம பாக்குறது, நம்ம உணர்றது எல்லாமே ஒரு சின்ன பங்கு தாங்க. அதுக்கு அப்பால ஒரு எல்லையற்ற, காலமற்ற, வடிவமற்ற ஒரு மெகா சக்தி இருக்கு. அதைத்தான் ஆத்தர் வெளிப்படாதது அப்படிங்கிறாரு. அதுதான் உண்மையான இருப்பு, உண்மையான நனவு, கான்ஷியஸ்னஸ். இந்த வெளிப்படாத உலகத்தோடு நாம தொடர்பு கொள்ளும் போதுதான் நமக்குள்ள ஒரு ஆழமான அமைதி, ஒரு எல்லையற்ற ஆனந்தம், ஒரு உண்மையான விடுதலை கிடைக்குது. சரி, இந்த வெளிப்படாத உலகத்துக்குள்ள போறதுக்கு என்னென்ன வழிகள், என்னென்ன நுழைவாயில்கள் இருக்கு? ஆத்தர் சில முக்கியமான நுழைவாயில்களை நமக்கு காட்டுறாரு. நிகழ்கணம், த நவ், இதுதாங்க முக்கியமான நுழைவாயில். நாம நிகழ்கணத்துல முழுமையா விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்ம மனசோட சத்தம் குறைஞ்சி நம்மளோட ஆழமான இருப்போடு நாம தொடர்பு கொள்வோம். நிகழ்கணம்ங்கிறது இந்த பௌதீக உலகத்துக்கும் அந்த வெளிப்படாத சூட்சும உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு கதவு மாதிரி. உள் உடலை கவனித்தல், அவேர்னஸ் ஆஃப் தி இன்னர் பாடி. போன அத்தியாயத்துல பார்த்த மாதிரி நம்ம உள் உடலோட எனர்ஜி ஃபீல்டை கவனிக்கிறது. அந்த வெளிப்படாத உலகத்தோட நம்மளை இணைக்கும்
நம்ம உள் உடல்கிறது அந்த சூட்சும சக்தியோட ஒரு வெளிப்பாடுதான். மௌனம், சைலன்ஸ். நம்மளை சுத்தி இருக்கிற சத்தங்களுக்கு நடுவுலையும் நம்ம மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களுக்கு நடுவுலையும் ஒரு ஆழமான மௌனம் இருக்கு. அந்த மௌனத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் போது நாம அந்த வெளிப்படாத உலகத்தோடு ஒரு பகுதியை உணர்வோம். மௌனம்ங்கிறது வெறும் சத்தம் இல்லாத நிலை இல்லைங்க, அது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக அனுபவம். வெளி, ஸ்பேஸ். நம்மளை சுத்தியும் எல்லா பொருட்களுக்கு நடுவுலையும் ஸ்பேஸ் இருக்கு. அந்த வெளியை கவனியுங்க. 2 எண்ணங்களுக்கு நடுவில் இருக்கிற வெளி, 2 சத்தங்களுக்கு நடுவில் இருக்கிற வெளி, 2 பொருட்களுக்கு நடுவில் இருக்கிற வெளி. இந்த வெளிதாங்க எல்லாத்தையும் இணைக்கிற, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த வெளிப்படாத உலகத்தோட அம்சம். உண்மையான மன்னிப்பு, ட்ரூ ஃபர்கிவ்னஸ். கடந்த கால மனக்கசப்புகளையும் கோபங்களையும் முழுசா மன்னிச்சு விடும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய பாரம் இறங்கி ஒரு ஆழமான அமைதி கிடைக்கும். இந்த மன்னிப்புங்கிறது அந்த வெளிப்படாத உலகத்தோட அன்பையும் கருணையையும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒரு வழி. இயற்கை, இயற்கையோட அழகுலையும் அமைதியிலையும் அதோட தாளலைகளையும் அந்த வெளிப்படாத உலகத்தோட பிரம்மாண்டத்தை நம்மால உணர முடியும். ஒரு பூ மலர்றதுலையும், ஒரு பறவை பாடுறதுலையும், ஒரு நதி ஓடுறதுலையும் அந்த சூட்சும சக்தி வெளிப்படுது. சரணடைதல். நிகழ்காலத்துல என்ன நடக்குதோ அதை முழுசா ஏத்துக்கிட்டு வாழ்க்கையோட ஓட்டத்தோட இணக்கமா போறதுதான் சரணடைதல். அப்படி சரணடையும் போது நம்ம ஈகோ கணைஞ்சி அந்த வெளிப்படாத உலகத்தோட எல்லையற்ற ஞானத்தோட நாம தொடர்பு கொள்வோம். இந்த நுழைவாயில்கள் எல்லாமே நம்ம மனசோட ஆதிக்கத்தை குறைச்சி நம்மளோட ஆழமான இருப்போட நம்மளை இணைக்கிறதுக்கு உதவுது. இதுல எந்த வழியை நீங்க தேர்ந்தெடுத்தாலும் சரி, அது உங்களை அந்த எல்லையற்ற அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் கூட்டிட்டு போகும். இந்த அத்தியாயம் நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய உலகத்தை பத்தின ஒரு அற்புதமான பார்வையை நமக்கு கொடுக்குது. 8வது அத்தியாயம், என்லைட்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஞானம் பெற்ற உறவுகள். சண்டையில்லாத சந்தோஷமான உறவுகள் சாத்தியமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில உறவுகளுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு இல்லையா? குடும்ப உறவுகள், நட்பு, காதல்னு பலவிதமான உறவுகள் நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா இந்த உறவுகள்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதே அளவுக்கு சில நேரங்கள்ல பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் வந்துடுது. இதுக்கு என்ன காரணம்? இந்த உறவுகளை எப்படி இன்னும் அன்பானதா, அமைதியானதா, அர்த்தமுள்ளதா மாத்திக்கிறது? இதுக்குத்தான் நம்ம ஆத்தர் இந்த 8வது அத்தியாயத்துல ஒரு அற்புதமான வழியை காட்டுறாரு. அதுதான் ஞானம் பெற்ற உறவுகள், என்லைட்டன்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஆத்தர் சொல்றாரு, நம்ம உறவுகள் ஏற்படும் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம ஈகோவும் நம்ம வலியுடலும் தான். ஈகோ எப்பவுமே தன்னை மற்றவங்களை விட பெருசா நினைக்கும், மற்றவங்களை குறை சொல்லும், மற்றவங்களை மாற்ற முயற்சி பண்ணும், தனக்கு வேண்டியதை அடையிறதுக்காக உறவுகளை ஒரு கருவியா பயன்படுத்தும். வலி உடல் தூண்டப்படும் போது சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வரும், பழைய காயங்கள் மறுபடியும் கிளறும், உறவுகள் நரகமாகிடும். அப்போ ஞானம் பெற்ற உறவுனா என்ன? அது எப்படி இருக்கும்? முதலாவது, ஒருத்தர் அப்படியே ஏத்துக்கிறது, அக்செப்டன்ஸ். உங்க துணையையோ நண்பரையோ குடும்ப உறுப்பினரையோ மாற்ற முயற்சி பண்ணாம அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்களோட நிறை குறைகளோட அப்படியே ஏத்துக்கிறது தான் முதல் படி. ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க, அவங்களுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். 2வது, நிகழ்கணத்துல உறவை வளர்ப்பது, பிரசன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். உறவுகள்ல கடந்த கால தவறுகளையோ எதிர்கால எதிர்பார்ப்புகளையோ கொண்டு வராம இப்போ இந்த நிமிஷத்துல ஒருத்தரோட ஒருத்தர் முழுமையான கவனத்தோடு அன்போட பழகிறது. நீங்க ஒருத்தரோட பேசும்போது உங்க முழு கவனமும் அவங்க மேல இருக்கணும், உங்க மனசு வேற எங்கேயோ அலையக்கூடாது. 3வது, ஈகோ இல்லாத அன்பு, ஈகோலெஸ் லவ். நான், எனது, எனக்கு அப்படிங்கிற ஈகோ எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட உண்மையான தன்னலமற்ற அன்பை வெளிப்படுத்துறது. மற்றவங்களோட சந்தோஷத்துல சந்தோஷப்படுறது, அவங்க துக்கத்துல பங்கெடுக்கிறது. 4வது, குறை சொல்லாமலும் குற்றம் சாட்டாமலும் இருப்பது, நோ பிளேம், நோ அக்யூசேஷன். உறவுகளில் பிரச்சனை வரும்போது மற்றவங்களை குறை சொல்றதுக்கு பதிலாக அந்த சூழ்நிலையை எப்படி சரி பண்ணலாம்னு பாசிட்டிவாக யோசிக்கிறது. 5வது, உறவையே ஒரு ஆன்மீக பயிற்சியா பார்க்கறது, ரிலேஷன்ஷிப் as a ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். உறவுகளில் ஏற்படும் சவால்களை நம்ம ஈகோவையும் வலி உடலையும் கரைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்கறது.
ஒவ்வொரு உறவும் நம்மளை நாமே புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளை நாமே வளர்க்கறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம். ஒருத்தர் சொல்றாரு, காதல் உறவுகள்ல கூட ஆரம்பத்துல இருக்கிற அந்த காதல் போதை, ரொமான்டிக் லவ் கொஞ்ச நாள்ல குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஈகோவும் வலி உடலும் உள்ள வந்து உறவை சீரழிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா நாம விழிப்புணர்வோடு இருந்து நிகழ்கணத்துல அன்பையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த உறவு ஒரு ஆழமான உண்மையான ஞானம் பெற்ற உறவா மாறும். இந்த அத்தியாயம் நம்ம உறவுகளை பத்தின நம்ம பார்வையையே மாத்தி போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. நம்ம உறவுகளை ஒரு போர்க்களமா பார்க்காம ஒரு அன்பின் பூங்காவா மாத்துறதுக்கான வழியை இது காட்டுது. 9வது அத்தியாயம், சந்தோஷம் மற்றும் துக்கத்திற்கு அப்பால் அமைதி இருக்கிறது. பியாண்ட் ஹாப்பினஸ் அண்ட் அன்ஹாப்பினஸ் தேர் இஸ் அ பீஸ். இது என்னங்க புதுசா இருக்கு? சந்தோஷம் வேணாமா? நண்பர்களே, நம்ம எல்லோருமே வாழ்க்கையில இதை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். கேட்டா எல்லோரும் சொல்ற ஒரே பதில் சந்தோஷம் தான். ஆனா இந்த 9வது அத்தியாயத்துல ஆத்தர் ஒரு ஆச்சரியமான ஒரு ஆழமான உண்மையை நமக்கு சொல்றாரு. அது என்னன்னா, நாம தேடுற உண்மையான நிலையான விஷயம் சந்தோஷம் இல்லைங்க. அதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அதுக்கும் மேல, அதுதான் அமைதி. அட, சந்தோஷம் வேணாமா, அமைதிதான் முக்கியமானு நீங்க கேட்கலாம். வாங்க ஆத்தர் என்ன சொல்றான்னு விரிவா பார்க்கலாம். ஆத்தர் சொல்றாரு, நாம வழக்கமா சந்தோஷம்னு எதை நினைக்கிறோம்? நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நடக்கும் போது, நம்ம ஆசை நிறைவேறது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் போது, நம்ம மனசுல ஏற்படுற ஒரு குதூகலமான உணர்வு தானே சந்தோஷம். உதாரணத்துக்கு, பரீட்சையில பாஸ் பண்ணா சந்தோஷம், புது கார் வாங்கினா சந்தோஷம், பிடிச்சவங்க கூட இருந்தா சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷம் எல்லாம் நிலையானதா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி வெளியில இருந்து வர சந்தோஷம் எல்லாமே சூழ்நிலைகளை பொறுத்து மாறுற தன்மை கொண்டது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு துக்கத்தை கொடுக்கலாம். ஒரு வெற்றி இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அடுத்த தோல்வி துக்கத்தை கொண்டு வரும். அதனால இந்த சந்தோஷம்ங்கிறது ஒரு அலை மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்கும். இது ஒரு நிலையான மனநிலை இல்லை. இது எப்பவுமே துக்கத்தோட இன்னொரு பக்கமா தான் இருக்கு. சந்தோஷம்னா என்னன்னு தெரியணும்னா துக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் ஒரே நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. அப்போ இதுக்கு மேல என்ன இருக்கு? ஆத்தர் சொல்றாரு, இந்த சந்தோஷம் துக்கம் அப்படிங்கிற இருமைக்கு டுவாலிட்டி அப்பால ஒரு ஆழமான நிலையான அசைக்க முடியாத அமைதி இருக்கு. இந்த அமைதி வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்து மாறாது. வெளியில புயல் அடிச்சாலும் உங்க மனசுக்குள்ள இந்த அமைதி ஒரு ஏரி மாதிரி சலனம் இல்லாம இருக்கும். இதேதாங்க நம்மளோட உண்மையான இயல்பு, நம்ம இருப்போட இயல்பு. இந்த அமைதியை இப்படி அடைகிறது. மறுபடியும் நிகழ்கணம்தான் ஒரே வழி. நீங்க நிகழ்கணத்துல முழுமையா விழிப்புணர்வோட இருக்கும்போது உங்க மனசோட ஓயாத சிந்தனை ஓட்டம் குறையுது. உங்க ஈகோவோட ஆதிக்கம் குறையுது. உங்க வலி உடல் கரையுது. அப்போ உங்களுக்குள்ள இயற்கையாவே இருக்கிற அந்த ஆழமான அமைதி வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த அமைதி எந்த விதமான காரணமும் இல்லாம, எந்த விதமான முயற்சியும் இல்லாம உங்களுக்குள்ளேயே இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை மறைச்சிக்கிட்டு இருக்கிற மனசோட திரைய விளக்குறது தான். ஆத்தர் சொல்றாரு, சந்தோஷத்தை தேடி அலையறதை விட்டுட்டு இந்த உள்ள அமைதியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. இந்த உள் அமைதி கிடைச்சிடுச்சுன்னா சந்தோஷம் தானா வரும். அதுவும் நிலையான சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த அமைதியில இருந்து பிறக்கிற சந்தோஷம் வெளியில இருந்து வர சந்தோஷம் மாதிரி இல்லாம உங்களுக்குள்ளேயே இருந்து வர்ற ஒரு ஆழமான ஆனந்தமா இருக்கும். எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நிகழ்கணத்துல என்ன நடக்குதோ அதை முழுசா ஏத்துக்கிட்டு உங்க கவனத்தை உங்க உள் உலகத்துக்கு திருப்பும் போது இந்த ஆழமான அமைதியை நீங்க உணர முடியும். இந்த அமைதி கிடைச்சிடுச்சுன்னா வாழ்க்கையில வர்ற இன்ப துன்பங்கள் உங்களை அவ்வளவா பாதிக்காது. நீங்க ஒரு மலையை போல உறுதியா நிப்பீங்க. இந்த அத்தியாயம் நம்ம வாழ்க்கையோட உண்மையான இலக்கை நோக்கி ஒரு ஆழமான பார்வையை நமக்கு கொடுக்குது. 10வது அத்தியாயம், த மீனிங் ஆஃப் சரண்டர். சரணடைதலின் அர்த்தம். இந்த அத்தியாயத்துல ஆத்தர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையையும் மன அமைதியையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை பத்தி பேச போறாரு. அதுதான் சரணடைதல். அட, சரணடைதல்னா தோல்வியை ஒத்துக்கிறதா இல்ல நம்ம பலவீனத்தை காட்டிக்கிறதான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆத்தர் சொல்ற சரணடைதல் அது இல்லைங்க. அது ஒரு ஆழமான ஞானம், ஒரு பெரிய சக்தி. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட பெரும்பாலான மன அழுத்தங்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நாம நிகழ்கணத்துல என்ன நடக்குதோ அதை எதிர்க்கிறது தான். இப்படி நடந்திருக்க கூடாது,
இது எனக்கு பிடிக்கல, இது மாறணும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தையே நடத்திட்டு இருப்போம். இந்த எதிர்ப்பு மனநிலை தான் நம்ம மன அமைதியை கெடுத்து நம்ம சக்தியை வீணாக்குது. அப்போ சரணடைதல்னா என்ன? ஆத்தரோட பார்வையில சரணடைதல்னா இப்போ இந்த கணத்துல என்ன இருக்கோ அதை முழுசா எந்த விதமான உள் எதிர்ப்புமோ மனக்கசப்புமோ இல்லாம ஏத்துக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது சரி, இனிமேல் நான் எதையுமே செய்ய மாட்டேன், எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு சோம்பேறியா இருக்கிறது இல்லைங்க. இது நம்மால மாத்த முடியாத விஷயங்களை ஏத்துக்கிட்டு நம்ம சக்தியை, நம்ம கவனத்தை நம்மால மாத்தக்கூடிய விஷயங்களை மேல திருப்புறது. யோசிச்சு பாருங்க, மழை பெய்யுதுன்னா நம்ம ஐயோ மழை பெய்யுதே, நிக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்பட்டு மழைய திட்டுறதுனால மழை நின்றுடுமா? இல்லவே இல்ல. அதுக்கு பதிலா சரி மழை பெய்யுது, அது அதோட இயல்பு, இப்போ நான் என்ன பண்ணலாம்? கூட எடுத்துட்டு போலாமா, இல்ல மழை நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதுதாங்க சரணடைதல். ஈஸி இல்ல. சரணடைதல் மூலமா என்ன நன்மை கிடைக்குது? முதலாவதா மன அமைதி. நிகழ்கணத்தை எதிர்க்காம ஏத்துக்கும் போது மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற அந்த போராட்டம் நின்னு போய் ஒரு பெரிய அமைதி கிடைக்கும். ரெண்டாவது ஆற்றல் சேமிப்பு. தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டு போராடி நம்ம சக்தியை வீணாக்குறதுக்கு பதிலா அந்த சக்தியை ஆக்கப்பூர்வமான வழிகளை பயன்படுத்தலாம். மூணாவது ஞானம் பிறக்கும். நிகழ்கணத்தை ஏத்துக்கும் போது அந்த சூழ்நிலையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம், இதுல என்ன பாடம் இருக்கு அப்படின்னு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். நாலாவது வாழ்க்கை இலகுவாகும், ஈஸியாகும். வாழ்க்கையோட ஓட்டத்தோட நாம சண்டை போடாம அதோட இணக்கமா போகும்போது வாழ்க்கை ரொம்ப ஈஸியா சுலபமா மாறும். ஆத்தர் சொல்றாரு, சரணடைதல்ங்கிறது ஈகோவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா ஈகோ எப்பவுமே தன்னை மற்றவங்களை விட பெருசா நினைக்கும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நினைக்கும். சரணடையும் போது ஈகோவோட ஆதிக்கம் குறையுது, நம்மளோட உண்மையான ஆழமான இருப்பு வெளிப்படுது. சரணடைதல்னா உங்க ஆசைகளையோ இலக்குகளையோ கைவிடுறதுன்னு அர்த்தம் இல்லை. உங்க இலக்குகளை நோக்கி நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணலாம். ஆனா அந்த பயணத்துல வர்ற தடைகளையும் கஷ்டங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் முழு மனசோட ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை மாத்திக்கிட்டு முன்னேறி போறதுதான் உண்மையான சரணடைதல். இந்த சரணடைதல்ங்கிற சக்தி வாய்ந்த கொள்கையை நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்ம மனசுல இருக்கிற பெரிய பாரம் இறங்கி ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். நம்ம வாழ்க்கை இன்னும் அமைதியா சந்தோஷமா அர்த்தமுள்ளதா மாறும். இந்த இறுதி அத்தியாயம் நம்ம வாழ்க்கையோட போராட்டங்களை குறைச்சி ஒரு ஆழமான அமைதியையும் ஞானத்தையும் அடையிறதுக்கான ஒரு அற்புதமான வழியை காட்டுது. முடிவுரை. அட, சொர்க்கம் வேற எங்கேயும் இல்லைங்க, அது இந்த நிகழ்கணத்துல தான் இருக்கு. இப்பொழுதே இந்த நொடியிலேயே வாழுங்கள். ஒரு நீண்ட ஆழமான, சில நேரங்களில் நாமே கேள்வி கேட்க வைத்து ஆனா முடிவில் ஒரு பெரிய விடுதலையையும் தெளிவையும் கொடுத்த ஒரு அற்புதமான பயணத்தின் இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம். ஆத்தர் அவர்கள் தனது இப்போதே என்பதன் சக்தி என்ற இந்த புத்தகத்தின் மூலம் நம் கைகளில் ஒரு விலை மதிப்பில்லாத பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறாரு. சத்தியமா சொல்றேன், இந்த புத்தகம் வெறும் எழுத்துக்களின் தொகுப்பு அல்ல. இது நம் வாழ்க்கையை பார்க்கிற விதத்தையே, நம் வாழ்கிற முறையையே அடியோட மாற்றி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி, ஒரு ஞான தீபம். இது வெறும் ஒரு தத்துவமோ ஒரு கோட்பாடோ இல்லைங்க, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. நம்மை நாமே கண்டறிந்து நம் உண்மையான இயல்போடு இணைவதற்கான ஒரு பாதை. யோசித்து பாருங்க, இந்த புத்தகம் முழுவதும் நம்ம ஆத்தர் நமக்கு என்ன சொல்ல வராரு? நம்ம மனசு இருக்கே, அது ஒரு ஓயாத யந்திரம் மாதிரி கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால கற்பனைகளையும் போட்டு ஓயாம அரைச்சிட்டே இருக்கு. இந்த மனசோட இடைவிடாத சத்தம் தான், இந்த அர்த்தமில்லாத ஓட்டம் தான் நம்மளோட உண்மையான சந்தோஷத்தையும் அமைதியையும் நம்ம கிட்ட இருந்து பறிச்சிடுது. நம்ம மனசு உருவாக்குற அந்த பொய்யான நான், அந்த ஈகோ இருக்கே, அதுதான் நம்மளை மற்றவங்க கிட்ட இருந்து பிரிச்சு பயம், கோபம், பொறாமைன்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் உணர்ச்சிகளுக்குள்ள நம்மளை தள்ளிவிடுது. அது மட்டும் இல்லாம நம்ம கடந்த காலத்துல பட்ட காயங்கள், வலிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வலி உடல் மாதிரி நமக்குள்ளேயே தங்கி அப்பப்போ வெளியில வந்து நம்ம நிம்மதியை கிடைக்குது. அட, இதுதானே நம்ம பலரோட அன்றாட வாழ்க்கை. ஆனா இந்த புத்தகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? இந்த மனசோட சத்தத்தை குறைச்சி, இந்த ஈகோவோட பிடியில இருந்து விடுபட்டு, இந்த வலி உடலை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சி எப்படி நிகழ்கணத்துல முழுமையா 100% விழிப்புணர்வோட வாழ்றது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குது. இந்த நிகழ்கணத்துல வாழ்றதுன்னா என்ன? அது ஒரு பெரிய தியானம் மாதிரிங்க. இந்த நிமிஷத்துல என்ன நடக்குதோ அது அப்படியே எந்த விதமான விமர்சனமும் இல்லாம, எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாம ஏத்துக்கிறது.
நம்ம சுவாசத்தை கவனிக்கிறது, நம்ம புலன்களை முழுசா பயன்படுத்திக்கிறது, நம்ம உடலோட உயிர் சக்தியை உணர்றது, இப்படி நிகழ்கணத்தோடு ஆழமா தொடர்புல இருக்கிறது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. நிகழ்கணம் தான் நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு உண்மையான பொக்கிஷன், ஒரே ஒரு யதார்த்தம். கடந்த காலம் முடிஞ்சு போன ஒரு கனவு மாதிரி, எதிர்காலம் இன்னும் பிறக்காத ஒரு குழந்தை மாதிரி. ஆனா இந்த இப்போ அப்படிங்கிற இந்த ஒரு கணம் மட்டும்தான் நம்மளோடது. இதுல தாங்க உண்மையான சந்தோஷம் இருக்கு, இதுல தாங்க உண்மையான அமைதி இருக்கு, இதுல தாங்க உண்மையான அன்பு இருக்கு, இதுல தாங்க உண்மையான சக்தி இருக்கு. இந்த நிகழ்கணத்துல நாம வாழ கத்துக்கிட்டோம்னா அட அப்புறம் பாருங்க, நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய கொண்டாட்டமா, ஒரு தினசரி அற்புதமா மாறிடும். ஒவ்வொரு நொடியும் ஒரு புது அனுபவமா, ஒரு புது அழக ரசிக்கிற ஒரு வாய்ப்பா நமக்கு தெரியும். இந்த புத்தகத்தை படிச்சதோட நிறுத்திடாம தயவு செஞ்சு இதுல ஆத்தர் சொல்லி இருக்கிற அந்த எளிமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த பயிற்சிகளை உங்க அன்றாட வாழ்க்கையில முயற்சி பண்ணி பாருங்க. உங்க மனசோட ஓட்டத்தை கவனிக்க ஆரம்பிங்க. நிகழ்கணத்துக்கு உங்க கவனத்தை அடிக்கடி கொண்டு வாங்க. உங்க உடலோட தொடர்புல இருங்க. நிகழ்காலத்தை எதிர்க்காம ஏத்திக்க பழகுங்க. ஆரம்பத்தில் இது கொஞ்சம் கஷ்டமா சவாலா இருக்கலாம். மனசு மறுபடியும் பழைய குருடி கதவை திருடின்னு கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் ஓடலாம். ஆனா விடாமுயற்சியோட பொறுமையோட நீங்க பயிற்சி பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆழமான மாற்றம் வர்றதை நீங்களே உணர்வீங்க. இந்த மாற்றம் வெளியில இருந்து வராதுங்க, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த ஆழமான அமைதியில இருந்து, அந்த எல்லையற்ற இருப்புல இருந்து மலரும். இப்போதே வாழுங்கள். இந்த கணம், இந்த நொடி, இதுதான் உங்களுக்கான சொர்க்கம், இதுதான் உங்களுக்கான விடுதலை. உங்க மனசோட சிறையில இருந்து வெளியே வாங்க. நிகழ்கணத்தோட சுதந்திர காற்ற சுவாசிங்க. உங்க உண்மையான இயல்போட அந்த எல்லையற்ற ஆனந்தத்தோட இணையுங்க. இந்த அற்புதமான பயணத்துல உங்க கூட இருந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த ஞான ஒளியை உங்க வாழ்க்கையில ஏற்றி நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த புத்தகம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.